நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த லெந்து நாட்களில் சிலுவை தியானம், சரியா, இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் மறுபடியுமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நல்லா கொடுத்த இந்த ஒரு அழகான லெந்து நாட்கள் எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு சாய்க்கும். இந்த லெந்து நாட்கள் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். லெந்து நாட்கள் நீங்கள் யாரும் வீணாக்கிறாதீங்க. நல்லா நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு கூட நல்ல ஐக்கியப்படுங்க. இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் பெரிய நன்மைகளை கர்த்தர் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த லெந்து நாட்களே கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தருவார். ஜாஷ்வா டிவியில் நம்முடைய சிலுவை தியானம் இது என்னச்சும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்டையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த டிவி நிகழ்ச்சி லோக்கல் சேனல் ஓடுது, இல்லை நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், நிறைய பேர் பேசுகிறாங்க, அந்த செய்தி அப்படி சொல்லி நீங்கள் மற்றவங்க சொல்லும் பொழுது கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாய் அந்த மனிதர்களை கர்த்தர் தொடுவார். சரி, குறிப்பாக இந்த நாளிலும் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொரு ஊழியக்காரங்களாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் செய்தியை கொடுப்பாங்க, நீங்கள் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு வலுவாத விசுவாசம். நல்லா கேட்குறீங்களா? வலுவாத விசுவாசம். இந்த லெந்து நாட்களில் நம்ம எப்படி இருக்கணுமா? வலுவாத விசுவாசத்தோடு இருக்கணுமா? இப்போ என் கையில் ஒரு பாட்டு புக் இருக்குது. இந்த பாட்டு புக்கை நான் 2 கைட்டை பிடிச்சிருக்கேன், எல்லாம் ஒரு கைட்டை நான் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் இது என்ன செய்யலை, வலுவி கீழே விடலை, விட்டுட்டா கீழே விழுந்துடும், சரியா? அப்போ நான் பிடிச்சிருக்கேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த லெந்து நாட்களில் நம்ம பிடிச்சுக்கணும். அவர் கற்றுக் கொடுக்குற காரியம் நிறைய உண்டு. வேத வசனம், ஜபம், விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், இப்படி நிறைய காரியங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட என்னோட கூட பேசுகிறார். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வலுவாத விசுவாசம். இன்னைக்கு நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்களா, இல்ல பிடிச்சதை விட்டுட்டீங்களா? ஆண்டவரை எனக்கு இந்த நன்மையை தாரும், ஆண்டவரை எனக்கு இந்த நன்மையை தாரும், ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் அப்படி சொல்லி ஒரு காலத்துல ஜெபம் பண்ணீங்க, அப்படிதானே? ஆனா இப்போ அந்த ஜெபம், அந்த விசுவாசத்தை நீங்க விட்டுட்டீங்க. உங்களுக்குள்ள அவநம்பிக்கை வந்துட்டு, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு செய்யலை, இனிமேல் என்ன செய்ய போறாரு, விசுவாசம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய விசுவாசம் வலிக்கிட்டு நீங்க விசுவாசமா நடக்கல. அந்த விசுவாசம் என்கிற நடக்கல, நீங்க வலி விழுந்துட்டீங்க. அப்போ நீங்க கர்த்தருக்குள் விசுவாசமா இருந்தாதான் கர்த்தர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் வலிகி போயிட்டுனா கர்த்தரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது, சரியா? வலுவாத விசுவாசம். இன்னைக்கு உங்க விசுவாசம் வலிகி போயிட்டா வலுகாம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கா? ஒரு வசனத்தை நான் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நம்ம உலகத்தில் நம்ம ஜெயத்தோடு இருக்கோமா, தோல்வியோடு இருக்கோமா? நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கா, அழுதுகிட்டு இருக்கோமா? கடன்லையும் கவலையிலையும் நோயிலையும் அப்படி இருக்குமா? நீங்க கர்த்தருக்குள் வலுவாத விசுவாசமா இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கல, உலகத்துல நீங்க ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க, அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள் கர்த்தருக்குள் இந்த விசுவாசம் விட்டுட்டீங்க.
நீங்க வழுகி கீழே வந்துட்டீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க பிடித்து கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா விசுவாசம் வேணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொள்ளணும்னா விசுவாசம் வேணும். இந்த உலகத்தில் நம்ம வாழணும் என்று சொன்னால் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லை என்று சொன்னால், விசுவாசம் வழுகி கீழே விழுந்துட்டு சொன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால வேலை பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால பல காரியங்களை செய்ய முடியும். அப்போ வலுவாத விசுவாசம் நமக்குள்ள வேணும். வழுகி போன விசுவாசம் இருந்தா உலகத்தை ஜெயிக்க முடியாது. வார்த்தை உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்களுக்கு இந்த நாட்களில இந்த ஜாஷுவா டிவிலேருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அழகான ஒரு வார்த்தை, உங்க விசுவாசம் வழுகி போயிட்டா வழுகி போகலையா? நீங்க கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறீங்களா? வழுகாம உங்க விசுவாசத்தை பிடிச்சு வச்சிருக்கிறீங்களா? என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவரே நான் அந்த விசுவாசத்தை விட மாட்டேன், என்ன காரியம் வந்தால் ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தை விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் அப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவரே என்னத்தை காட்டி என் ஜெபத்தை நீர் கேட்கவே இல்லைன்னு சொல்லி உங்களுடைய விசுவாசம் வழுகி போயிட்டான். இதுல ஒரு மனிதர் இருக்கிறார், பேதுரு என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். பேதுரு என்கிற ஒரு மனிதர் எப்பவும் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு மனிதர். அப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இரவு நேரத்தில் இவங்க சீசர்கள்லாம் படகுல போயிட்டு இருக்காங்க. படகுல போயிட்டு போய் எதிர்பாராத நேரத்தில் காற்றடிக்கி புயல் அடிக்கி படகு அப்படியே அமிழத்தக்கதான ஒரு காரியம் வருது. அப்போ இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க. அப்போ இயேசுவானவர் கடலின் மேலே நடந்து வருகிறார். சரியா? மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 28, 29, 30, 31 சம்பவம் இருக்கு. சரியா? அப்போ இயேசுவானவர் நடந்து வரும் பொழுது எல்லா சீசர்களும் பார்க்குறாங்க, பேதுரும் பார்க்குறான். அப்போ பேதுரு வந்து நல்லா இயேசுவானவரை பார்க்குறான். அப்போ நீர் இயேசு தானா கேட்டோன்னே அவர் ஆமா அப்படிங்கிறாரு. அப்போ நீர் இயேசு தான் சொன்னா நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கிறார். அப்போ பேதுரு இயேசுவோட முகத்தை பார்க்குறான். அவர் மேல விசுவாசம் வைத்து கடலின் மேல நடக்கிறான். சரியா? அவருடைய முகத்தை பார்க்காம இந்த கடலின் அலைய அடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே அவனை முங்கி போகிறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? கையை கொடுத்து இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். இன்னைக்கு உங்க விசுவாசம் வழுகி போயிட்டுன்னா உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடும். ஏசப்பா இருக்காரா? ஏசு அற்புதம் செய்வாரா? ஏசு அற்புதம் செய்ய மாட்டாரா? நீங்க இயேசு மேல நீங்க விசுவாசம் வைக்கலன்னா இயேசு நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் பிரச்சனை உண்டு. நீங்க பாடுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு மேல விசுவாசம் வைக்க முடியாது, ஏசப்பாவை தேட முடியாது, அவரோட பேச முடியாது. அப்போ பாடுகளையும் கஷ்டங்களையும் விளைவினைகளையும் பார்த்தால் இயேசு மேல விசுவாசம் வைக்க முடியாது, அவிசுவாசம் வந்துடும். நம்ம மூழ்கி போயிரும் இந்த உலகத்துக்குள்ள. பேதுரு இதே போல மூழ்கி போனா கர்த்தர் பேதுரு கையை தூக்கினார். இன்னொரு மனிதன் பார்ப்போம், சாராள் ஆபிரகாம். ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கிறார், நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன நான் வானத்து நட்சத்திரங்களை போல நான் நினைச்சுவேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலத்தனியாய் நான் நினைச்சுவேன், உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன், அப்படி எப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், சாராள் விசுவாசிக்கல. இத்தனை வயசு ஆச்சு, எனக்கு 70 வயசு மேலே ஆயிட்டு, எனக்கு 80 வயசு மேலே ஆயிட்டு, எனக்கு 90 வயசுக்கு மேலே ஆயிட்டு, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குமா? ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்துச்சு, சாராளுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14வது வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏங்க இன்னைக்கு நம்ம உடம்பு பார்க்கிறோம், நம்முடைய வயசை பார்க்கிறோம், நம்ம வீட்டை பார்க்கிறோம், கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுதோம். சூழ்நிலையை பார்க்கிறோம், கடன் பிரச்சனையை பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோடனே அந்த வார்த்தையை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கடவுள் மேல அந்த நம்பிக்கையை விட்டுட்டு விசுவாசத்தை விட்டுதோம். இப்போ இந்த சாரால் அப்படிதான் சொன்னா. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா? அவரால் உங்க சூழ்நிலையை மாற்ற முடியாது நீங்க நினைக்கீங்களா? நீங்க உங்க சூழ்நிலை நீங்க பெருசா பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏசப்பாவை சிறுசா பாக்குறீங்க. அவர் மேல விசுவாசம் வைக்காம அந்த விசுவாசத்தை வழுகி விட்டுட்டீங்க. விசுவாசம் வேண்டாம் ஆண்டவரே, எவ்வளவு பாடுபட்ட, இனிமேல என்ன செய்ய போறேன்னு சொல்லி உங்க விசுவாசம் வழுகி போயிட்டு. அதே மாதிரிதான் சாராளுக்குள்ள இருந்துச்சு.
ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஏற்ற நேரத்தில் ஈசாக்கை கொடுத்தார். வழுகி போகிற விசுவாசமா இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றுவார். நீங்க வழுகி போனது உண்மைதான், உங்களுக்குள் இருந்த விசுவாசம் குறைஞ்சு போனது உண்மைதான், நீங்க அதிகமா விசுவாசத்தோட இருந்தது உண்மைதான். ஆனா உங்களுடைய விசுவாசம் வழுகி போயிட்டு, விசுவாசமே இல்லை, ஜெபமே இல்லை, ஆண்டவரை தேடுறதே இல்லை, அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதே இல்லை. ஏன்? உங்களுடைய விசுவாசம் வழுகி போயிட்டு. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் ஒரு நிமிடமும் உங்களை கைவிட மாட்டார். மறுபடியும் இழந்து போன விசுவாசத்தை உங்களுக்கு திரும்ப தருவார், வழுகி போன விசுவாசத்தை உங்களுக்கு தருவார், குறைந்து போன விசுவாசத்தை உங்களுக்கு தருகிறார். இந்த லெந்து நாட்கள்ல இந்த நாட்கள்ல இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு குறைந்து போன விசுவாசத்தை மறுபடியும் கொடுக்கிறார். அவிசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். முழு விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விசுவாசத்தின் வீரர்களாய் கர்த்தர் உங்களை நிப்பாட்டுகிறார். இன்னொரு மனிதனை பார்ப்போம். வழுகி போன ஒரு விசுவாசம். கர்த்தரோடு கூட இருந்த ஒரு மனிதன் தான் தோமா. எல்லாருக்கும் தெரியும். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கூட இருந்தவன். அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் அவ்வளோ அற்புதத்தையும் இவர் பார்த்தவன். இயேசு அவ்வளோ அற்புதம் செய்கிறார், அவ்வளோ அற்புதத்தையும் இவர் பார்த்தவர். ஆனால் கடைசி அவர் சொல்கிறாரு, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுது, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோட சொன்னார்கள். அதற்கு தோமா சொல்லுதான், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இயேசுவானவர் கூட இருந்தவன் தான் தோமா. அவன் அவ்வளோ அற்புதம் செய்யும் போது தோமா பக்கத்தில் இருந்தான். அவர் கடைசியாக சிலுவையில் அடிக்கப்பட்டு, கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, விழாவிலால் குத்தப்பட்டு, தன் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். தோமா என்ன சொல்கிறான், மற்ற சீஷர்களை நாங்கள் பார்த்தோங்கிறாங்க. தோமா சொல்லுதான், நான் கையை பார்க்கணும், இந்த கையில் இருக்கிறத நான் ஆணி அடிச்சதை நான் பார்க்கணும், இந்த விழாவில் குத்துறாங்கல்ல இதை நான் பார்க்கணும், இதை பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு தோமா சொல்லுவான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்காரு தெரியுமா? எத்தனை நன்மை செஞ்சிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு நன்மை செய்யலைன்னு சொன்னா உங்கள் விசுவாசம் வழுகி போயிட்டு. பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி விசுவாசமாக ஜோம் பண்ண ஆளு, எப்படி விசுவாசமாக நீங்கள் கொடுத்த ஆளு, எப்படி விசுவாசமாக கர்த்தருக்கு ஓடின ஆளு, ஆனால் இன்னைக்கு வழுக்கி போய் கீழே விழுந்து கிடைக்கீங்களே. உங்கள் விசுவாசத்தை எங்க? ஆண்டவர் உங்க கூட பேசட்டுமே. உங்கள் விசுவாசத்தை எங்க? எவ்வளோ விசுவாசமாக இருந்தீங்க, கர்த்தர் மேலே என் காரியத்தை வாக்கி செய்வார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே நீங்கள் எவ்வளோ வைராக்கியமாக நின்னீங்க. கர்த்தருக்காக நின்னீங்களே, கர்த்தருக்காக நான் எதை இழந்தாலும் கர்த்தர் இழக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு விசுவாசம் நின்னீங்களே. அந்த விசுவாசம் இன்னைக்கு வழுகி போயிட்ட. தோமா இயேசுவானவர் கூட இருந்தவன், அவனே நம்பல. ஆனா இயேசுவானவர் தோமாவுக்கு காட்சி மொழி கொடுக்கிறார். கையை பாரியா, என் விழாவை பாரியா அப்படின்னு சொல்லி அவங்க கூட உட்கார்ந்து அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியாயிரு என்றார். 27ஆவது வசனத்துல, நீ அவிவிசுவாசியா இருக்காத, நீ விசுவாசி. நீ அவிவிசுவாசித்தால் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்க ஒரே ஒரு சிம்பிளா ஒரு கதை சொல்றேங்க. இது வரைக்கும் உங்களை கூட்டு வந்துட்டார், சரியா? இந்த நாள் வரைக்கும் அநேக காரியங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். உங்க பலனோ என் பலனோ கிடையாது. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல வச்சு நீங்க ஜோம் பண்ணீங்க தெரியுமா? ஏதோ ஒரு விசுவாசம் வச்சு நீங்க கர்த்தரை தேடினீங்க தெரியுமா? அந்த விசுவாசம் தான் உங்களை இன்னைய வரைக்கும் வச்சிருக்கு. மற்ற மனிதர்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இந்த விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் வழுகி போனது என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா விளையாட்டான காரியம் இல்லைங்க. நமக்கு குடும்பம் இருக்கு. உங்களுடைய விசுவாசம் வழுகி போக விடாதீங்க. இது வரைக்கும் கூட்டு வந்தார், இனிமேல் கூட்டு போவார். நீங்க பயப்படாதீங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்லி ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் அவ்வளவு வருத்தத்தோட இருக்கீங்க? இந்த லெந்து நாட்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த லெந்து நாட்கள் உங்களுக்கு பிரோஜனமாக்கி கர்த்தர் தருவாரு. இந்த லெந்து நாட்கள் நீங்க தொடர்ந்து நீங்க விசுவாசமா அவரை பிடிச்சு நின்னுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் சொல்லுங்க விசுவாசமா. இழந்து போன விசுவாசத்தை ஆண்டவர் ரெட்டிப்பா உங்களுக்கு தர்றாரு. இழந்து போன விசுவாசத்தை ரெட்டிப்பா உங்களுக்கு தர்றாரு. உங்களை வழுகி போன விசுவாசத்தை மறுபடியும் உங்களுக்கு தந்து கர்த்தருக்குள் உங்களை நிலைத்து நிற்க வைக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம், மார்க் 16
17வது வசனம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18. விசுவாசிக்கிறவர்களால், சரியா, நீங்க விசுவாசமா இருந்தால் தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க விசுவாசத்தை வலிக்கு விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இந்த வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால். மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதோன யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் ஆவார்கள். நீங்க விசுவாசமாய் இருந்தாதான். இன்னொரு வசனம் பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கும். நீங்க ஒரு காரியத்துக்காண்டி ஆண்டோட விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டே நீங்க தெரியுமா, அதை நீங்க பார்க்கல, அதை பத்தி உங்களுக்கு எப்படி நடக்கும்னு தெரியல, ஆனா நீங்க விசுவாசமா நீங்க ஜெபம் பண்ணிக்க தெரியுமா, அதை தான் வசனம் சொல்லுது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரியோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வரான். 7ஆம் நாள் சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடி எல்லாத்தையும் எரிய கோட்டை தரமட்டமாகுது. அதுக்கு அடுத்த வசனம் 32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேல் என்பவர்களின் தீர்க்க தரிசனம் குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாமா. இவங்களாம் விசுவாசத்துல கர்த்தருக்குள் அவ்வளவு நின்னாங்களாம். தாவீது நிற்கிறான், கோலியாத் அவன் என்ன அவ்வளவு பெரிய மனிதன், என் தேவனுடைய நாமத்தை நான் சொல்லி வருகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய கோலியத்தை வீழ்த்தினான். அதுதான் விசுவாசம். தானியேல் சொல்றாரு, என் தேவன் என்னை தப்பிப்பாரு, சிங்கத்தின் வாய் எதுவும் என்ன செய்யாது. தானியேல் என்ன செய்யறாரு, விசுவாசம் வந்தாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி 7 மடங்கு என்ன செஞ்சாலும் சரி கர்த்தர் அவளோடு இருந்தார். விசுவாசம். விசுவாசம் தான் உங்களை வாழ வைக்கும். விசுவாசம் தான் உங்களை வைத்தோம். 33வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தாங்க? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். நீங்க விசுவாசமா இருந்தாதான் வாக்கு தத்தம் நிறைவேறும். உங்களுடைய விசுவாசம் வலிக்கு போச்சுன்னா வாக்கு தத்தம் நிறைவேறாது. வசனம் சொல்லுதுங்க, அழகா வசனம் சொல்லுது, நீதியை நடப்பித்த வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். நீ விசுவாசம் இருந்தா தான் வாக்கு தத்தம் நடக்கும். உங்க விசுவாசம் வலிக்கு போச்சுன்னா வாக்கு தத்தம் நடக்காது. அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், உங்கள் விசுவாசம் மறுபடியுமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். உங்களுடைய விசுவாசம் வலிக்கு போகாதபடி, உங்களுடைய விசுவாசம் வலிக்கு போகாதபடி, கரைந்து போகாதபடி விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு விசுவாசத்தை கொடுக்காராம் தெரியுமா? எதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காக்க வச்சிருக்கா தெரியுமா? பொறுமையா என்கிட்ட இருப்பானா, பொறுமையா என்ன தேடுவானா, இல்லை உலகத்தை பார்த்து ஓடிடுவானா? நீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஏதோ ஒரு காரியம் நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கிறார். கொஞ்சம் பொறுமகளே, கொஞ்சம் பொறுமையா. எதுக்கு தெரியுமா? என்கிட்ட இருப்பியா, பொறுமையா என்கிட்ட இருப்பியா. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. ஆனாலும் கொஞ்சம் பொறுமையை எதிர்பார்க்கிறாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். நீங்க விசுவாசத்தோட கர்த்தர்ட்ட கேட்கும்போது உங்களுக்கு தருவார். நீங்க விசுவாசம் இல்லாம நீங்க கேட்கும்போது காற்றில் அடிக்கப்படுகிற அலை மாதிரி இப்படி வரும் போகும். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஏதோ பலகீனத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு வியாதியோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா, விசுவாசம் குறைஞ்சிட்டு விசுவாசத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க, என்னைக்கே கர்த்தர் சுகத்தை தருவார்.
இன்னைக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். உங்கள் விசுவாசம் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். கடைசியா அப்போ சொன்ன மாதிரி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே, உங்களுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும் என்று சொன்னால் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஏதோ நீங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசமாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கு இந்த ஜாசுவா டிவி இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் உங்ககிட்ட வழுகி போயிட்டு திரும்ப விசுவாசம், அந்த வழுகி போன விசுவாசத்தை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருகிறார். மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புகிறார். இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய், இந்த சேனல் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களை வழுகி போன விசுவாசத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி உங்களை சேர்த்து உங்களை கட்டி எழுப்புகிறார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இவர்களுக்குள் விசுவாசம் இருந்தது உண்மை. அந்த விசுவாசம் இப்போ கொஞ்சம் வழுகி போயிட்டு ஆண்டவரே, அது குறைந்து போயிட்டது, அது கரைந்து போய்விட்டது ஆண்டவரே. இதனால் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பெரிய நஷ்டங்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் மறுபடியும் விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து, விசுவாசத்தில் எத்தனை மனிதர்கள் நன்மை பெற்றார்கள், விசுவாசத்தில் எத்தனை மனிதர்கள் ஆண்டவரே ராஜ்யங்களை பெற்றார்கள், எத்தனை மனிதர்கள் விசுவாசத்தில் ஏசப்பா மேலே வந்தாங்க. அதே போல் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே மறுபடியும் விசுவாசத்தை கொடுத்து, அந்த விசுவாசம் வழுகி போய்விடாதபடி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நீர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கும் இன்னும் நல்ல விசுவாசம் தாங்க. ஊழியத்தின் பாதையில, வேலை பார்க்கிற இடத்துல எல்லாவற்றையும் நல்ல விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து உமக்கென்று ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.